இப்ப சொல்ற ஸ்லோகத்தை எழுதணும். யோசௌ வஜ்ரதரோ தேவா நக்ஷத்ராணாம் பிரபுர்மதா சஹஸ்ர நயனஹ சந்திரஹ கிரகபீடாம் யபோகது அப்படிங்கிறத வச்சுட்டு குளிச்சுட்டு வச்சுட்டு மறுநாளைக்கு அந்த சமயத்துல யாராவது கிடைச்சான்னா நமக்கு தகுந்த மாதிரி சக்தியா தட்சிணையை வச்சு தானம் பண்ணலாம். இல்ல மறுநாளைக்கு கார்த்தாலையும் போய் தானம் பண்ணலாம். இந்த கிரகண சமயத்துல நாம் என்ன தானம் பண்றோமோ என்ன ஜபம் பண்றோமோ அது அத்தனைக்கும் 1க்கு கோடி மடங்கு பலம். சோமோபராக புண்ணிய காலம்ங்கிறது அதுவும் குருக்ஷேத்திரத்துல பார்த்தா சந்திர தீர்த்தம்னே இருக்கு. லட்சக்கணக்கான ஜனங்கள் ஸ்நானம் பண்ணுவா. சூரிய கிரகணத்தும் போது அங்க சூரிய தீர்த்தம்னு இருக்கும். அதுல லட்சக்கணக்கான பேர் ஸ்நானம் பண்ணுவா. இதெல்லாம் இந்த பாரத தேசத்துல உள்ளதான மிகவும் பழமையான ஒரு நடைமுறை. ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஜோதிடம் பொய்யா உண்மையா அப்படின்னு எல்லாரும் பேசுறமே. ஜோதிடம் உண்மைங்கிறதுக்கு ப்ரூஃப் பஞ்சாங்கமே தானே. பஞ்சாங்கத்துல இன்னைக்கு கிரகணம்ங்கிறத நாங்க உட்கார்ந்த இடத்துல ஒரு சின்ன கணக்கு போட்டு தானே சொல்றோம். அந்த சலனத்தை தானே கணக்கு பண்ணி சொல்றோம். கிரகங்கள் இருக்கு, அது நகர்றது இத்தனை ஸ்பீடுல நகர்றதுங்கிற கணக்கை வச்சிருந்தானே சொல்றோம். அது அப்படிங்கிறதே அது நிகழ்வு நடக்கிறது.